ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, பலர் பலவிதமாக உன்னை அவதூறாக பேசினாலும் கவலையே படாதே. நீ எடுத்த முயற்சியிலிருந்து மாறாமல் உன் பயணத்தை செய்து கொண்டே இரு. வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம். கலங்காதே, உன்னுடைய பொறுமைக்கான பரிசு வரப்போகிறது. இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் அதிசயம் உன் வாழ்வில் நிகழ்ந்தே தீரும். நீ கவலைப்பட்ட விஷயம் ஒரு அதிசயத்தில் மகிழ்ச்சியாக மாறும். இதை முழுவதுமாக கேட்டுப்பார், உனக்கு அப்பொழுது புரியும். நீ எதிர்பார்த்து ஏங்கி நமக்கு இது நடந்து விடாதா என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, நீ எதிர்பார்க்காததை கொடுப்பதுதான் வாழ்க்கை. அதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. இக்கட்டான சூழ்நிலையில் உன் அருகில் இருப்பவர்களும், மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் உனக்கு தோள் கொடுப்பவர்களையும் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் மறந்து விடாதே. அவர்களுக்கு தக்க மரியாதையை செய்து கொண்டே இரு. உன்னை யாராவது இழிவாக பேசினாலோ, உன்னை கீழ்த்தனமாக பார்த்தாலோ, முதலில் நீ நம்ப வேண்டியது யாரை தெரியுமா? உன்னை நம்பு, உன் மனதை நம்பு, உன்னை மட்டுமே நம்பிக்கொண்டிரு. எதற்குமே மனம் தளர்ந்து விடாதே. குற்றம் காண்பதையே தொழிலாக வைத்திருப்பவர்கள் சொல்வதை கேட்டு, அவர்களுடைய சொற்களை கேட்டு மனம் வருந்தினால் நீ வாழ்க்கையில் என்ன ஒரு அடியையும் எடுத்து வைக்கவே முடியாது. ஏனென்றால் அவர்கள் உன் மனம் காயப்பட வேண்டும் என்பதை மட்டுமே குறிக்கோளாக வைத்து நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீ அவர்களுடைய பேச்சை கேட்டு மனம் ததும்பி வெதும்பி என்ன செய்வது ஏது செய்வது என்று நீ அப்படியே உட்கார்ந்திருந்தால் உன்னால் வாழ்க்கையில் எந்த அடியையும் எடுத்து கூட வைக்கவே முடியாது. அனைத்தையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். கவலையை விடு, நல்லதை மட்டுமே நினை. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். எப்பொழுதும் நான் இதை உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறேன். எப்பொழுதும் நல்ல எண்ணங்களோடு இரு, நல்ல சிந்தனைகளோடு இரு. நீ கவலைப்பட்ட விஷயம் அனைத்தையும் உனக்கு சாதகமாக மகிழ்ச்சியாக மாற்றவே நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. நீ அன்பாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, அதை புரிந்து கொள்பவர்களிடம் மட்டுமே அந்த அன்பையும் கோபத்தையும் காட்டு. அப்பொழுதுதான் அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியும். அப்படி இல்லாமல் உன் அன்பையும் கோபத்தையும் உன் பாசத்தையும் வெறுப்பையும் உன்னை யாரென்றே புரிந்து கொள்ளாதவர்களிடம் நீ காட்டினால் உன்மேல் அவர்கள் வெறுப்பு தான் அதிகமாகுமே தவிர உன் மீது எதுவுமே வரவே வராது. அது மட்டுமல்லாமல் எந்த மாற்றமும் நிகழவும் நிகழாது. உன்னுடைய அன்பையும் கோபத்தையும் நீ தவறான இடத்தில் காட்டினால் நீதான் மீண்டும் விமர்சிக்கப்படுவாய் என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்யும் கெட்ட காரியங்களின் பலன்கள் உனக்கு உடல் நோயாகவோ அல்லது மன நிம்மதி இல்லாமலோ அல்லது துன்பமாகவே உன் வாழ்க்கையில் உருவெடுத்து உன்னை வாட்டி வதைக்கும். நீ தெரியாமல் செய்த தவறாக இருந்தாலும் சரி, தெரிந்தே செய்த தவறாக இருந்தாலும் சரி, உன்னை வாட்டி வதைக்கத்தான் செய்யும். உன்னுடைய தண்டனை காலம் முடியும் வரை அனைத்தையும் சகித்து கொண்டுதான் வாழ வேண்டும். தண்டனை காலம் என்று நான் என்ன சொல்கிறேன் என்று உனக்கு புரிகிறதா? உன்னுடைய கர்ம வினைகள்தான் நான் தண்டனை காலம் என்று உணர்த்தி கொண்டிருக்கிறேன். உன் தண்டனையை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். உனக்காக வேறு யாரும் உன் தண்டனையை அனுபவிக்கவே முடியாது. ஏனென்றால் நீ செய்ததுதானே நீ அனுபவித்துதானே ஆக வேண்டும். அதுவரை சகித்து கொண்டிரு. அனைத்தையும் சகித்து கொண்டிருந்தால்தான் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் அடங்கியிருக்கும். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியும் அடைவாய். அனைத்தையும் சகித்து கொள்வதற்கும் அனைத்தையும் பொறுத்து கொண்டு போவதற்கும் அதற்கான சக்தியை நீ இறைவனிடம் கேட்டு கேட்டு பெற்றுக்கொள். உன்னை நிச்சயமாக இறைவன் கரை சேர்ப்பார். அது அவருடைய வேலை.
நீ அதற்காக எதை நினைத்தும் கலங்கிக் கொண்டே இருக்காதே. நீ கவலைப்பட்ட விஷயம் மகிழ்ச்சியாக மாறும். இதை முழுவதுமாக கேட்டுக்கொண்டிருக்கிறாயல்லவா? உன்னுடைய விஷயம், கவலைப்படும் விஷயம், மனவேதனைப்படும் விஷயம் மகிழ்ச்சியாக மாறும் இதன் முடிவில். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தீங்கோ துன்பமோ நெருங்கும்படி நான் உன்னை விடவே மாட்டேன். என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்துவிட்டு நீ செல்லும் வழியில் சென்று கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை தேடி வரும். அது வேறு எங்கும் போகும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பித்து அதை செயல்படுத்து. வெற்றி உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக. செயலை செய்வதற்கு முன்பே இதை செய்யலாமா, செய்தால் வெற்றி அடையுமா என்ற குழப்பத்துடனே ஆரம்பித்தால் அது நிச்சயமாக தோல்வியில்தான் முடியும். இதுதான் வாழ்க்கையும் வெற்றியின் ரகசியம். பிறந்தது வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கே என்று நினைத்துக்கொள், தோல்வியுற அல்ல. அப்படியே உன்னை தோல்வி வந்து அணைத்தாலும் தழுவினாலும் அந்த தோல்வியும் ஒரு தற்காலிக தடையே என்று நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு நகர்ந்து கொண்டே இரு. உன் தடைகளெல்லாம் தகர்த்து எறிந்தே விடும் உன்னுடைய நம்பிக்கை. எந்தெந்த பொருள்களிலெல்லாம் மனமானது விலகி இருக்கிறதோ அந்த பொருள்களால் நமக்கு துன்பமே கிடையாது. இதுதான் மிகப்பெரிய ரகசியம். வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு சிறு வித்தியாசம்தான் இருக்கிறது. கடமையை செய்தல் வெற்றி, கடமைக்கே ஒரு செயலை செய்தால் அதுதான் தோல்வி. நீ எப்படி நடக்கிறாய் என்பது முக்கியமல்ல. மெதுவாக மிதந்தாலும் சரி, வேகமாக விரைந்தாலும் சரி, நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடியும் தன்னம்பிக்கை என்ற ஒன்றின் மீது முன்னோக்கியே இருந்தால் நீ எடுத்து வைக்கும் அடி எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அது உன் இலக்கை தான் சென்றடையும். வேறு எங்கும் செல்லவே செல்லாது. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னோடு பயணித்துக் கொண்டே இருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறக்காமல் உன் அடியை நம்பிக்கையோடு எடுத்து வை. நம்மால் இதை செய்ய முடியும் என்று முழுவதுமாக நம்பு. ஒன்றை செய்ய முடியும் என்று முழுவதுமாக நம்பும்போது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை நிச்சயமாக கண்டறியும். ஒரு காரியத்தில் நீ வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டவே செய்கிறது. உன் மீது நம்பிக்கை வை. உன் வாழ்வின் மீது நம்பிக்கை வை. இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை வை. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு பாதையும் உனக்கான வெற்றி பாதையாகவே இருக்கும். நான் உன்னோடு பயணம் செய்து கொண்டே இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த கெடுதலும் நெருங்கவும் நெருங்காது. நெருங்கவும் நான் விடமாட்டேன். என் மீது முழு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? பொறுமையோடு இரு. உன் கஷ்டங்கள் எல்லாமே சந்தோஷமாக மாறும். நான் அதை மாற்றியமைப்பேன். முடியுமா முடியாதா என்ற வார்த்தைகளை மறந்துவிடு. முடியும் என்ற நம்பிக்கையோடு அடுத்த அடியை எடுத்து வை. உனக்கான வாழ்வு நிச்சயமாக மிக பிரகாசமாகவே உன் கண்களுக்கு தெரியும். உன் கஷ்டங்களுக்கான முடிவும் உன் கண்களுக்கு புலப்படும். தோல்விகள் வந்துவிட்டால், சோதனை வந்துவிட்டால் உடனே முடங்கி உட்கார்ந்து விடாமல் அதற்கான காரணங்களை நீ கண்டறிந்து செயல்படு. அதற்கான காரணம் என்ன என்பதை ஆராய். அப்பொழுதுதான் உன்னுடைய நாளைய வெற்றியை நோக்கி உன்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியும். நம்பிக்கையோடு, எப்பொழுதுமே நம்பிக்கையோடு உன் நாட்களை நகர்த்தி கொண்டே இரு. காலம், அதற்கான காலம் கட்டாயமாக உன் கவலைகளுக்கு மருந்து போடும் என்ற நம்பிக்கையோடு நாட்களை நகர்த்தி கொண்டே இரு. என்றல்ல என்றாவது ஒரு நாள் உனக்காக விடியல் இருக்கும். உனக்காகவே சூரியன் உதிக்கும் என்ற நம்பிக்கையை மட்டும் விட்டே விடாதே. உனக்கு துணையாகத்தான் எப்பொழுதுமே உன் அப்பா இருந்து கொண்டிருக்கிறேனே, பின் ஏன் எப்பொழுதுமே ஒருவித மனப்போராட்டத்தோடு ஒரு விதமான சங்கடங்களோடே இருந்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே? அனைத்தையும் விட்டு ஒளி. முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். போனது போனவையாகவே இருக்கட்டும். உன் வாழ்வில் இது நாள் வரை நடந்தது நடந்தவையாகவே இருக்கட்டும்.
இனி வரப்போவதை நினைத்தும் பயப்படாதே. இப்பொழுது, இந்த நொடி, இந்த நாள், இந்த நேரம் இதை எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ முடியுமோ, எவ்வளவு மகிழ்ச்சியை இந்த நேரத்தில் அனுபவிக்க முடியுமோ அதை அனுபவித்து வாழ பழகிக்கொள். உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியை மிக சுலபமாக அடையலாம். மனதில் நிம்மதி வந்துவிட்டாலே போதும், மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் அற்புதமும் எல்லாம் ஒவ்வொன்றாக உன்னை தேடி வரும். நிச்சயமாக. என் அன்பு குழந்தா, மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று நான் பலமுறை உனக்கு எச்சரித்தேன். ஆனால் என் வாக்கை நீ கேட்டாயா? அவர்களையே நினைத்து நினைத்து உன் நேரத்தை நீயே வீணாக பாழாக்கிக் கொண்டிருக்கிறாய். அவர்கள் உன்னுடைய உழைப்பில் குளிர் காய்கிறார்கள் என்பது உனக்கு புரியவில்லையா? அல்லது புரிந்தும் புரியாமல் போல் இப்படியே இருக்கிறாயா? உன்னிடமே அனைத்தையும் பெற்றுக்கொண்டு உன்னையே குறை கூறுபவர்கள், உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்களும் அவர்களேதான். ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல், அதை புரிந்தும் புரியாமல் போல் அவர்களுக்கே ஓடி ஓடி உதவி செய்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய பொக்கிஷமான பிள்ளை நீ நல்லவர்களாக இரு. நான் தான் அதை உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். எப்பொழுதும் நல்லவர்களாக இரு. மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாதே. மறந்தும் கூட மற்றவர்கள் மனதை புண்படுத்தும்படி நடந்து கொள்ளாதே என்று நான் தான் உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். அதன்படிதான் நீயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே. ஆனால் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். அனைத்தையும் மற்றவர்களுக்காக தியாகம் செய்கிறேன் என்று எண்ணிக்கொண்டு சாயப்பாவின் வாக்குப்படித்தான் நான் நடந்து கொள்கிறேன் என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு மற்றவர்களிடத்தில் ஏமாளியாக இருந்து விடாதே. இப்படி நீ ஏமாளியாக இருந்துவிட்டால் உன் வாழ்க்கையே நரகமாகிவிடும். உன்னை கீழே தள்ளிவிட்டு உன்னையே ஏளனமாக பார்க்கும் உலகம் இது. எனவே ஏமாளியாக இருக்காதே. இப்படி நீ இருந்தால் இதுதான் உன் வாழ்வில் நடக்கும். உனக்காக நிறைய கடமைகள் காத்திருக்கிறது என் பிள்ளையே. அதை முதலில் கவனி. அதை முதலில் திறம்பட செய். உன் வாழ்க்கையே உனக்காக காத்திருக்கிறது. உன் வாழ்க்கையை நீ வெற்றியோடு வாழ பழகு. அந்த வாழ்க்கையை, கிடைத்திருக்கும் அந்த பொக்கிஷமான வாழ்க்கையை எப்படி திறம்பட கொண்டு சென்று அந்த வாழ்க்கையில் வெற்றி கனியை பறிக்கலாம் என்ற சிந்தனையை உன் மனதில் கொண்டு வா. அதை விட்டுவிட்டு மற்றவர்களை பற்றி நினைப்பதும், மற்றவர்களுக்காக உதவுவதும், மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாமல் எப்படி இருப்பது என்று யோசிப்பதும் இப்படியே உன் வாழ்க்கையை கழித்துவிட்டால் உன் வாழ்க்கை உனக்கே இல்லாமல் போய்விடும். மற்றவர்களை நினைத்து எப்பொழுதும் கவலைப்படாதே. மற்றவர்கள் ஏதாவது பிரச்சனை என்று உன்னிடம் வந்து சொன்னால் அதை கேட்டுவிடு. உன்னால் முடிந்த உதவிகளை செய். ஆனால் மற்றவர்களுக்கு உன்னுடைய முடிவை மட்டும் எப்பொழுதும் தந்துவிடாதே. உன்னுடைய அறிவுரையையும் கொடுத்து விடாதே. நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் உனக்கு எப்பொழுதுமே நல்லதே நடக்கும். இப்படி எல்லாவற்றையும் மற்றவர்களுக்காக செய்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ என்ன சாதிக்க வேண்டும் என்பதை மறந்துவிட்டு வழியே தெரியாத பாதையில், வழியில் முடிவே தெரியாத பாதையில் நான் பயணித்து கொண்டிருக்கிறேனே சாயிநாதரே, என்னால் என்ன செய்ய முடியும், என்னை காப்பாற்ற யார் வருவார்கள் என்று என்னிடமே வந்து ஆதங்கப்படுகிறாய் குழந்தையே. நீ முதலில் தைரியமாக இரு. மற்றவர்களை நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையை விட்டுவிடாதே. உனக்காக உன் வாழ்க்கையை நீ தான் வாழ வேண்டும். உனக்காக உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழ முடியாது. மற்றவர்களுக்காகவும் மற்றவர் வாழ்க்கையை நீ வாழவும் முடியாது. எனவே ஏமாளியாக இருக்காதே. நல்லவளாக இரு, நல்லவனாக இரு. ஏமாளியாக மட்டும் இருந்து விடாதே. உன் வாழ்க்கையை நீ கவனி. மற்றவர்கள் வாழ்க்கையை அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின்படிதான் அவரவர் கடக்க வேண்டும் என்பதை தீர்க்கமாக நம்பு. உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் அப்பா இருப்பேன். என்ன ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் உனக்கு நான் துணை இருப்பேன். யார் உன்னை விட்டு விலகி சென்றாலும், யார் உன் மனதை காயப்படுத்தினாலும், உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு யார் சென்றாலும் நான் உன்னை விட்டு எப்பொழுதும் விலக மாட்டேன். உன் சாயப்பாவை விட்டு விலகும்படி உனக்கு நான் அறிவுறுத்தவும் மாட்டேன். இது
நிச்சயமாக நடக்காது குழந்தையே. நான் இருக்கிறேன். உன்னுள்ளேயே இருந்து உன் வாழ்க்கையை மெருகேற்ற, வாழ்க்கை என்றால் என்ன என்பதை உனக்கு புரிய வைத்து, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற நிதர்சனத்தை உனக்கு அறிய வைத்து, வெற்றிக்கான பாதையில் உன்னை அழைத்து சென்று, உனக்கு முன்பாக நான் வழிகாட்டியாகவும் உனக்கு பின்பாக நான் பாதுகாவலனாகவும் உன் பக்கவாட்டிலில் எப்பொழுதும் நான் உனக்காகவே வந்து கொண்டிருந்து, நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் தோழனாக, உன் தாயாக, தகப்பனாக, உன் உற்றார் உறவினராக, உன் நண்பனாக, அனைத்துமாக நின்று உன்னை வாழ்க்கையில் வழிநடத்துவேன். நீ தவறான பாதையில் செல்லும் பொழுது பறவையை எப்படி கயிறு கொண்டு இழுப்பார்களோ அதை போல நான் உன்னை என் கரம் பிடித்து இழுத்து உன்னை சரியான பாதையில் கொண்டு செல்வேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது குழந்தையே. எனவே தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு, ஏமாளியாக மட்டும் இருந்து விடாதே. உன் வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நல்ல எண்ணங்களை மட்டுமே வைத்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நிச்சயமாக நல்ல வதமாகவே மிக பிரகாசமாகவே இருக்கும். நம்மை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள் சந்தோஷமாக இருப்பது போல தோற்றத்தை வைத்துக்கொண்டு நீ மட்டும் கவலையோடு உலாவிக் கொண்டிருப்பது போல தவறாக நீயே ஒரு சிந்தனை கதாபாத்திரத்தை உருவாக்கி கொண்டு அதை நினைத்து நினைத்தே வருத்தத்தோடு இருக்கிறாய். நான் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு கருணை காட்டிக்கொண்டே இருப்பேன் என்பது உண்மையல்ல. அவரவர் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப அவரவர் கர்மாவை அவரவர்கள் கழித்துதான் ஆக வேண்டும். இப்பொழுது உன் வேதனையை பார்த்து உன்னை சுற்றி இருப்பவர்கள் பலர் சிரித்திருக்கலாம், கிண்டலாக பேசியிருக்கலாம், ஏன் உன் மனதை ரணப்படுத்தி இருக்கலாம். ஆனால் உன் தந்தையாகிய நான் அவர்களுக்கு என்ன செய்ய போகிறேன் என்று உன் கண் பார்க்க நான் அதை நிச்சயமாக செய்வேன். நம்பிக்கையோடு இருப்பவர்களுக்கு பாபாவின் உதவி நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை மட்டும் மனதில் இருந்தால் போதும். வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். தேவையில்லாத பயத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. நம் வாழ்க்கையிலா இந்த மாற்றம் நிகழ்ந்து இருக்கிறது? நம்மை ஏளனமாக பேசியவர்களா நம்மிடம் வந்திருக்கிறார்கள்? நம் வாழ்க்கையிலா இந்த திருப்பம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று நீயே உன்னை சரி பார்த்து கொள்வாய். நம் வாழ்க்கை சரியாகத்தான் போய்கொண்டிருக்கிறதா, அல்லது ஏதேனும் கனவு லோகத்தில் நாம் வாழ்ந்து மிதந்து கொண்டிருக்கிறோமா என்று நீயே மீண்டும் உன்னை சரி பார்த்து கொள்வாய். அந்த நபரால் உனக்கான பெரிய உதவி உன்னிடம் வந்து சேரும்படி நான் பார்த்து செய்வேன். உன்னை தூக்கி எறிந்துவிட்டு உன் மனதை ரணப்படுத்திவிட்டு நீ வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள் முன்னிலேயே உன்னை வானளவில் உயர்த்தப் போகிறேன். அவர்கள் கண் பார்க்க நீ வாழ்க்கையில் முன்னேறத்தான் போகிறாய். உன்னை வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கியவர்கள் உன்னுடைய பிரம்மாண்ட வளர்ச்சியை பார்த்து மெய்சிலிர்த்து நிற்பார்கள். இந்த நல்ல எண்ணம் படைத்தவரையா நாம் தவற விட்டு விட்டோம் என்று மனதளவில் குன்றி நசுங்குவார்கள். இப்படி ஒரு அரிய பொக்கிஷத்தை தவற விட்டதற்காக உன்னை விட்டு விலகி சென்றவர்கள்தான் வருந்த வேண்டுமே தவிர, என் பிள்ளையாகிய நீ, என் பொக்கிஷமான நீ மற்றவர்களை நினைத்து வருந்தக்கூடாது. மிகப்பெரிய உதவி அந்த நபராலே உனக்கு வந்து சேரும்படி நான் பார்த்து செய்வேன். ஆச்சரியத்தில் மிதக்கத்தான் போகிறாய். மிகப்பெரிய பேருதவி அவர்களாலேயே உன் வாழ்க்கையில் நிகழும். அதை நான் நிகழ்த்தி வைப்பேன். சாயப்பாயிருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? வாழ்க்கையே கஷ்டமாக இருக்கிறதே என்று வேதனைப்படும் என் குழந்தையே, உனக்காக மிகப்பெரிய உதவியை நான் உனக்கு வழங்கப் போகிறேன். சந்தோஷமாக இரு. உனக்கு உதவியவரை ஒருபோதும் மறந்து விடாதே. உன்மேல்
முழுமையாக அன்பு கொண்டவரை ஒருபோதும் வெறுத்து விடாதே. உன்னை நம்பியவரை ஒருபோதும் ஏமாற்றி விடாதே குழந்தையே. பலமுறை நான் உன்னிடம் கூறியும் நீ கேட்காமல் உன்னுடைய மனதையும் மாற்றிக்கொள்ளாமல் எப்பொழுதும் வருத்தத்தோடவே கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் குழந்தையே. உன்னுடைய கஷ்டங்கள் முடியப் போகிறது. உன்னுடைய வேதனைகள் தீரப்போகிறது. உன்னுடைய சோகங்கள் எல்லாம் மறையப் போகிறது. உன் வாழ்வில் நல் மாற்றங்கள் நிகழப்போகிறது என்று நான் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் என் குழந்தையே, எதையும் காதில் வாங்கி போட்டுக்கொள்ளாமல், எதையுமே புரிந்து கொள்ளாமல் நீ கவலைப்படும் விஷயத்தை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறாய். அதுதான் உன் மனதையும் குழப்பிக்கொண்டு உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறாய். நினைப்பது ஒன்று, நடப்பது இன்னொன்று. நீ நடப்பதை எல்லாம் நல்லதாய் எண்ணிக்கொள். நீ நினைப்பது ஒரு நாள் நிச்சயமாக நடக்கும். உன்னுடைய தன்னம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் தளர விட்டு விடாதே. இதுதான் உன் வாழ்க்கையின் வெற்றிக்கான ரகசியம். நீ நினைப்பதும் நிச்சயமாக ஒரு நாள் நடந்தே தீரும். தன்னம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் சாயப்பா உனக்கு நடத்தி காட்டுவேன். வாழவே தகுதியில்லை எனக்கு என்று நீயே ஒரு முடிவை எடுத்துவிட்டு அந்த முடிவுக்காக வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். குழந்தையே, உன் வாழ்க்கைக்கு வாழ தகுதியான அனைத்தையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன்.